بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، واعبد ربك حتى يأتيك اليقين. وقال رسول الله صلى الله عليه وسلم: أحب الأعمال إلى الله أدومها وإن قل. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடிமிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத்தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறை அச்சத்தை கொண்டு நசீஹத் செய்தவர்களாக எனது ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரமலானுடைய மாதத்தில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை நமக்கு வழங்கினால் அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் செய்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்குண்டான ஒரு அடையாளமாக அறிஞர்கள் சொல்லுவது, ரமலானிற்கு பிந்தைய காலத்தில் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை வைத்துத்தான் என்பதாக சொல்வார்கள். அந்த வகையிலே இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள்: பிஇஸல் கௌம் லா யஅரிஃபூன அல்லாஹ் இல்லா ஃபீ ரமலான். மக்களிலேயே ஆக கெட்டவர்கள் இவர்கள்தான் அல்லாஹ்வை ரமலான் மாதத்திலே தவிர மற்ற காலங்களில் அறிவதில்லை என்பதாக சொன்னார். சில நாட்களில் நாம் அதிகமாக வணங்கினோம், சில இடங்களுக்கு சென்றால் அல்லாஹ்வை அதிகமாக வணங்குகிறோம். ஆனால் வேறு இடங்களுக்கு சென்றால் அல்லது வேறு நாட்களில் காலங்களில் அல்லாஹ்வை நாம் அவ்வளவு தூரம் வணங்குவதில்லை என்றால் அதற்கு அர்த்தம் இதுதான், அல்லாஹ்வை சரியாக அறியவில்லை என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் ரமலானிற்கு பிந்தைய காலத்தில் அல்லாஹ்வை மறந்தோம், அல்லாஹ்வை நினைக்கவில்லை என்றால் இவர்கள் தான் ஆக மோசமானவர்கள் என்பதாக இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து, சகோதரரே, நீர் இன்னாரை போன்று ஆகிவிடாதீர்கள். சில காலங்களில் தஹஜ்ஜத் தொழுதார், சில காலங்களில் விட்டுவிட்டார். இப்படிப்பட்டவரை போன்று நீர் ஆகிவிட வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வும் குர்ஆனிலே சொல்லுகிறான், வலா தகூனு கல்லதி நகலத் கஸ்லஹா மின் பஅதி குவத்தின் அன்காஸா. நீங்கள் இந்த பெண்மணியை போன்று ஆகிவிட வேண்டாம். அந்த பெண் பகல் முழுக்க நூல் நோக்கிறார், மிகவும் நேர்த்தியாக நோக்கிறார், மிகவும் உறுதியாக நோக்கிறார், மக்கள் எல்லாம் பாராட்டும் வகையிலே நூல் நோக்கிறார். ஆனால் இரவு நேரம் வருகிற நேரத்தில் அந்த நூலை தானே அதை அறுத்து விடுகிறார், கத்தரியை கொண்டு தானே வெட்டி விடுகிறார். நேர்த்தியாகவும் உறுதியாகவும் நூலை நோற்றவள் அதை பாதுகாத்து பயன்படுத்த தெரியாமல் தானே தன்னுடைய கையால் அதை அறுத்து விடுகிறாள், வெட்டி விடுகிறாள். இவளை போன்று நீங்கள் உங்களுடைய அமல்கள் விஷயத்தில் ஆகிவிட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். ரமலான் காலம் முழுக்க நாம் ஒரு விஷயத்தை உறுதியாக்கி வைத்துக் கொண்டே வந்தோம். ரமலான் முடிந்ததற்கு பிறகு நாம் எதை உறுதியாக ஆக்கினோமோ அதை நாமே பலவீனப்படுத்தி விடக்கூடாது, நாமே அதை நாசம் செய்து விடக்கூடாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், பகல் முழுக்க நூல் நூற்கக்கூடிய ஒருவள் இரவு நேரம் வந்ததற்கு பிறகு அந்த நூலை தானே அறுத்து விடுகிறாரே, அது போன்று ஆகிவிட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமலை பற்றி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமல் எப்படி இருந்தது என்பதாக.
அதற்கு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், கான அமலுஹு தீமன் என்பதாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமல் என்பது நிலையானதாக நிரந்தரமானதாக இருக்கும் என்பதாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான அமல் எது என்பதாக கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் அஅமாலி இலல்லாஹ் அதுவமுஹா வ இன் கல்ல. குறைவாக இருந்தாலும் நிலையாக செய்யப்படுகின்ற அமல் தான் அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானது என்பதாக சொன்னார்கள். இன்னொரு இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில காலங்களில் சில அமல்களின் மீது ஆர்வமும் வேகமும் அதிகமாக இருக்கும், பிற காலங்களில் அந்த அமலிலே சோர்வு ஏற்படும். அப்படி சோர்வு ஏற்பட்டால் குறைத்துக் கொள்ளலாம், ஆனால் நிறுத்தி விடாதீர்கள் என்பதாக சொன்னார்கள். சோர்வு ஏற்படுகிற நேரத்தில் அமலை விட்டுவிடக் கூடாது. நம்மளால் இயன்ற வரை செய்யலாம், குறைத்துக் கொள்ளலாம், ஆனால் விட்டுவிடக் கூடாது. ரமலானுடைய காலத்தில் ஒரு நாளைக்கு 3 ஜுசுக்கள் ஓதுகிறோம் என்று சொன்னால் சோர்வு ஏற்படுகிற காலத்தில் ஒன்றாக ஆக்கிவிடலாம், ஆனால் மொத்தமாக விட்டுவிடக் கூடாது. தஹஜ்ஜத் தொழுகிறோம் ரமலானுடைய காலத்தில் 8 ரக்அத், சில நேரத்திலே தொட முடியாமல் போகிறது என்றால் குறைத்து 4ஆக தொழுகலாம், ஆனால் சுத்தமாக தஹஜ்ஜத்தை விட்டோம் என்று ஆகிவிடக் கூடாது. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சில காலங்களில் சில அமல்களில் வேகமும் உற்சாகமும் இருக்கும், பிற காலங்களில் அந்த அமல் செய்வதிலே சோர்வு ஏற்படும். அப்படி சோர்வு ஏற்படுகிற போது நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் விட்டு விடாதீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக இவைகள் அனைத்தும் நமக்கு உணர்த்துவது என்ன என்று சொன்னால், ரமலானுடைய காலங்களில் நமக்கு இருக்கிற ஆர்வம் மற்ற காலங்களில் இல்லாமல் போய்விடக் கூடாது. ரமலானுடைய காலத்தில் நமக்கு இருந்த அந்த பேணுதல் மற்ற காலங்களில் இல்லாமல் போய்விடக் கூடாது. அப்படி இல்லாமல் போவது என்பது நாம் ஏற்கனவே ரமலானுடைய மாதத்தில் செய்த அமல்களை பாழ்படுத்திவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அமலை நிலையாக செய்வதனால் கிடைக்கக்கூடிய முதலாவது பலன் அவருக்கு திருப்தி ஏற்படும். ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய பேரை கேட்ட உடனே நம்மளுடைய சிந்தனைக்கு வருகின்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தபூக் போருக்கு போகாமல் தங்கிவிட்ட சஹாபிகளில் 3 ஒருவர் ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. தபூக்கு போருக்காக வேண்டிய அறிவிப்பு வருகிறது, மக்கள் எல்லாம் போருக்கு போகிறார்கள். ஆனால் ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போகவில்லை. போர் முடிந்து மக்கள் வந்ததற்கு பிறகு யாரெல்லாம் போகவில்லை அவர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய் எதற்காக வேண்டி வரவில்லை என்கின்ற காரணத்தை சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த காரணத்தை கேட்டுவிட்டு அதை அப்படியே விட்டு விடுவார். ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போறாங்க. அவர்களோடு இன்னொரு 2 பேர் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட காரணம் சொல்லும்போது உண்மையான காரணத்தையே சொல்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் அப்படியும் இப்படியுமாக சொல்லுவார்கள். என்ன சொன்னாலும் சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். துருவி துருவி ஆராய மாட்டார்கள். கேள்வி மேல கேள்வி கேட்டு அவர் சொல்வது உண்மைதானா என்றெல்லாம் நபி அவர்கள் கேட்க மாட்டார்கள். அப்படி அவர்களின் பழக்கம் கிடையாது. ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உண்மையான காரணத்தை சொல்கிறார்கள். என்ன காரணம்? பேரித்தம் தோட்டம் வைத்திருக்கிறேன், அறுவடை நேரம், நான் போருக்கு வந்து விட்டால் இவைகள் எல்லாம் விளைச்சல் வெள்ளாமை வேஸ்ட் ஆகிவிடும். அதனால நான் என்னுடைய தோட்டத்திற்கு சென்று பேரித்தம் பழங்களை அறுவடை செய்து வியாபாரம் செய்வதிலே நான் ஈடுபட்டு விட்டேன், எனவே நான் போருக்கு வரவில்லை என்பதாக சொல்லிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கான தண்டனையாக ஒரு சமூக பகிஷ்கரிப்பு செய்தார்கள். சமூக பகிஷ்கரிப்பு என்று சொன்னால் யாரோடும் அவர் பேசக்கூடாது, தன்னுடைய மனைவியோடு பேசக்கூடாது, தன்னுடைய பிள்ளைகளோடு பேசக்கூடாது, உறவுகளோடு பேசக்கூடாது, சமூகத்தில் யாரோடும் பேசக்கூடாது, தனிமைப்படுத்தப்படுகிறார். அல்லாஹ் உன்னுடைய விஷயத்தில் ஒரு முடிவை சொல்லும் வரை அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுக்கி வைத்து விட்டார். அவர் தனிமையாயிட்டார். தன்னுடைய மனைவிட்டு பேச முடியல, பிள்ளைகிட்ட பேச முடியல, யார்கிட்டையும் பேச முடியல அப்படிங்கிறது மட்டும் இல்ல, எந்த கொடுக்கல் வாங்கலும் வைத்துக் கொள்ள முடியாது, தேவையான உணவுகளை வாங்கிக் கொள்ள முடியாது, எந்த வகையான கொடுக்கல் வாங்கலிலும் ஈடுபட முடியாது, தனிமையாக இருக்கிறார். மக்கள் எல்லாம் அவரை பார்வையிலேயே ஒரு கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேள்வி? இது தேவையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போய் நீ என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்கதான் போறாங்க. மத்தவங்க எல்லாம் பாருங்க, மத்தவங்க எல்லாம் போனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட, அவங்க ஒரு காரணத்தை சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா சரி என்று சொல்லிவிட்டார்கள். நீங்களும் வேறு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விட்டுருப்பாங்க. அதை விட்டுட்டு நான் பேரித்தமரம் தோட்டத்திலே நான் அறுவடைக்கு சென்று விட்டேன் என்பதாக சொல்லி உண்மையை சொல்லி இப்படி மாட்டிக்கொண்டீரே என்பதாக மக்கள் எல்லாம் பார்வையிலேயே கேள்வி கேட்கிறார்கள். ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் இதை சொல்லிக்கிறாங்க.
ஆமா உண்மைதான், நான் என்ன சொல்லியிருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டிருப்பாங்க அப்படிங்கிறது நான் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கும் தெரியும். தெரிஞ்சு நான் ஏன் உண்மையை சொன்னேன் அப்படின்னு சொன்னா, உண்மையை சொல்வதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் எனக்கு மன்னிப்பு கேட்கும் என்கின்ற நம்பிக்கையில நான் போய் சொல்லிட்டேன், உண்மையை போய் சொல்லிட்டேன். ஆனா மக்கள் எல்லாம் இது தேவையா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நாம உண்மைதான சொன்னோம், நம்ம போய் சொல்லலையே, அந்த உண்மைக்கான ஒரு பலன் நிச்சயமாக கிடைக்கும் அல்லவா என்று அல்லாஹ்விடத்திலிருந்து முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஒரு நாள் போகுது, 2 நாள், 3 நாள், 4 நாள், 10 நாள், 20 நாள், 30 நாள், நாட்கள் கடந்து கொண்டே போகிறது. ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், எப்போது அல்லாஹ் நம் விஷயத்திலே ஒரு முடிவை இறக்குவான், நமக்கான மன்னிப்பு, நமக்கான தடை எப்போது நீங்கும் என்பதாக ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மன்னித்து விட்டதாக ஒரு வசனத்தை இறக்குகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருத்தர்கிட்ட சொல்லி கஅப் இப்னு மாலிக் அவங்களை அழைச்சிட்டு வாங்க என்பதாக சொன்னாங்க. அவர் வந்து வீட்டு கதவை தட்டுகிறார். தட்டி ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே சந்தோஷம், நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய விஷயத்திலே ஒரு முடிவை இறக்கி விட்டான் என்பதாக சந்தோஷத்துல ஓடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்கின்ற வசனத்தை ஓதுகிறார்கள். ஓதிய உடன் சந்தோஷத்தினுடைய மிகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முன்னாடி ஒரு சத்தியம் ஒன்று சென்றார். நான் உண்மையை சொன்னதனால் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான், எனவே உண்மையை தவிர வேறு எதையும் நான் பேச மாட்டேன் மௌத்து வரை என்பதாக ஒரு சத்தியம் ஒன்று செய்கிறார். அதற்கு பிறகு நீண்ட காலம் ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வாழ்ந்தாங்க. அந்த வாழ்ந்த காலத்துல அவங்க சொன்னாங்க, முஃமின்களில் யாரும் சோதிக்கப்படாத அளவிற்கு நான் தான் அதிகம் சோதிக்கப்பட்டேன். எதன் மூலமாக தெரியுமா? உண்மையை மட்டும்தான் பேசுவேன்னு சொல்லி சத்தியம் செஞ்சதுனால என்னால் இருக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாழ்க்கை முழுக்க எல்லா சந்தர்ப்பங்களிலும் மனைவியிடம், பிள்ளையிடம், மற்றவர்களிடத்தில், கொடுக்கல் வாங்கலில், வியாபாரத்தில், எல்லோரிடமும், நண்பர்களிடத்தில் உண்மையை மட்டும் தான் பேச வேண்டும். இப்படிப்பட்ட இந்த நிலை இருக்கிறது, இது எனக்கு மிக பெரும் சோதனையாக இருந்தது, சவாலாக இருந்தது, சிரமமாக இருந்தது என்பதாக ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். மௌத்தாக கூடிய அந்த நேரத்திலே ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஈமானிற்கு அடுத்தபடியாக எனக்கு வழங்கிய ஒரு மிகப்பெரிய நிஅமத் என்னவென்றால், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே செய்த சத்தியம் என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சத்தியம் செஞ்சனே, அந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக வேண்டி காலம் முழுக்க உண்மை பேசுவதற்காக வேண்டி போராடினேனே, இந்த போராட்டம் தான் அல்லாஹ் எனக்கு ஈமானிற்கு அடுத்தபடியாக வழங்கிய ஒரு மிகப்பெரிய அற்புதம், அருள் என்பதாக ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். என்றால் அறிஞர்கள் இந்த வரலாற்றிற்கு கீழே சொல்லுவார்கள், காலம் முழுக்க தொழுதிருக்கிறார், காலம் முழுக்க நோன்பு வைத்திருக்கிறார், அதற்கு வந்த எல்லா போரிலும் அவர் கலந்து கொண்டிருக்கிறார், என்னென்ன அமல்கள் அவர் செய்திருந்தாலும் அவருக்கு மிகப்பெரிய திருப்தியை கொடுத்த அமல் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பொய் பேச மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு வந்ததற்கு பிறகு பொய் பேசாமல் உண்மை பேசுவதற்காக வேண்டி போராடினாரே, அந்த போராட்டம் தான் அவருடைய தொழுகையை விட, அவரின் நோன்பை விட, அவருடைய ஜிஹாதை விட, அவருடைய மற்ற எல்லா அமல்களை விட மிகப்பெரிய திருப்தியை தந்தது என்று சொன்னால், ஒரு அமலை தொடர்ந்து நிலையாக செய்வதனுடைய முதலாவது பலன் இதுதான், திருப்தியை அல்லாஹ் தருகிறார். மிகப்பெரிய திருப்தி, ஈமானிற்கு அடுத்தபடியாக நாம் தொடர்ந்து செய்த அமலில் ஒரு திருப்தி, அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வான் என்கின்ற திருப்தி, இதன் பலனாக நாளை மறுமையில் அல்லாஹ் வெற்றியை தருவான் என்கின்ற திருப்தி, இது அல்லாஹ் வழங்கக்கூடிய முதலாவது பலன். இரண்டாவது பலன் என்ன தெரியுமா? மானக்கேடான காரியங்களிலிருந்து ஒரு அமலை தொடர்ந்து செய்தால் அந்த அமல் தடுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் இரவு முழுக்க தொழுகிறார், பகல் முழுக்க திருடுகிறார் என்பதாக சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவர் இரவு முழுக்க தொழுகிறாரே, அதை அவர் தொடர்ந்து செய்தால் அது ஒரு நாள் அவர் செய்யும் திருட்டை தடுக்கும் என்பதாக சொன்னார். மானக்கேடான காரியங்களில் இருந்து ஒரு பாதுகாப்பை வழங்குகிறது தொடர்ந்து நிலையாக செய்யப்படுகின்ற அமல். இது இரண்டாவது. மூன்றாவது அமல் அவரை பரிசுத்தப்படுத்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க,
ஒருத்தருடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆறு ஓடுது, அந்த ஆறுல ஒருத்தர் 5 நேரமும் குளிக்கிறார் என்றால் அவருடைய உடலிலே அழுக்கு இருக்குமா? சகாபாக்கள் சொன்னார்கள், இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தொடர்ந்து ஒருவர் 5 வேளை தொழுகிற போது அவருடைய உள்ளத்தில் இது போன்ற அழுக்கு இருக்காது, பாவம் இருக்காது. அந்த தொழுகை அவரை பரிசுத்தப்படுத்தும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். விளக்கம் என்ன? தொடர்ந்து செய்ய வேண்டும். தொடர்ந்து செய்கிற போது அல்லாஹ் வழங்கக்கூடிய 3வது பலன் என்ன? பரிசுத்தம் அடைவது. இது 3வது பலன். 4வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நிஃபாக்குத்தனத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். ஒரு அமலை தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நிஃபாக்குத்தனத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். ஒரு அமலை தொடர்ந்து செய்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய 5வது பலன் என்ன அப்படின்னு சொன்னா ஹுஸ்னே காத்திமா, நல்ல முடிவு கிடைக்கும். நல்ல முடிவு. யாரு பரிதாபப்படுற மாதிரி, அல்லாஹ்வுடைய கோபத்தை பெறுகிற வகையில் அல்ல, ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளை மறுமையில அல்லாஹ்விற்கு முன்னால் கொண்டு வரப்படுவார். அவர்கிட்ட அல்லாஹ் கேட்பான், என்ன அமல் செஞ்ச? அவர் சொல்வாரு, சொல்லிக்கிற மாதிரி எந்த நல்ல அமலும் கிடையாது, ஆனால் ஒரு அமல் இருந்துச்சு, அதுதான் என்னுடைய பழக்கம் வழக்கம், கடைசி வரை ஒரு காரியத்தை நான் செஞ்சேன். என்ன காரியம்? நான் உலகத்தில் வாழுகிற போது செல்வந்தராக இருந்து என்கிட்ட பல பேரும் கடன் வாங்கிட்டு போவாங்க. அந்த கடனை வசூல் பண்றதுக்காக வேண்டி நான் செல்லும் போது அவங்களால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை வாங்கிக்குவேன், எதை கொடுக்க முடியலையோ அதை அப்படியே விட்டுருவேன். இதை நான் கடைசி வரைக்கும் செஞ்சேன் என்பதாக அவர் சொல்லுவார். அல்லாஹ் சொன்னான், இந்த ஒரு காரியத்தின் மூலமாக உனக்கு நான் சுவர்க்கத்தை தருகிறேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவருக்கு நல்ல முடிவை எழுதுகிறார். இது தொடர்ந்து அமல் செய்வதனால் கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு பலன். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மிக அற்புதமான ஒரு பலன் தொடர்ந்து அமல் செய்வதனால என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, சுவர்க்கத்தினுடைய பெரும் பெரும் வாசல் வழியாக அவர் நுழைகிறார். அந்த பெரும் பெரும் வாசல் நமக்கு தெரியும். இந்த ரமலானுடைய மாசத்துல நம்ம பயான்ல சொன்னோம், நோன்பாளிகள் எல்லாம் ரையான் என்கின்ற சுவர்க்கத்தின் வாசல் வழியே நுழைவார்கள். இது நோன்பாளிகளுக்கு மட்டுமல்ல, எந்த காரியத்தை நற்காரியத்தை தொடர்ந்து அவர் செய்கிறாரோ அவர் அந்த அமலுடையவராக ஆகிவிடுவார். தொடர்ந்து தொழுகையில் ஈடுபடக்கூடியவர் அவர் அஹ்லுஸ் ஸலாஹ், அவர் தொழுகையாளி. நோன்பு விஷயங்களில் அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவர் அஹ்லுஸ் ஸியாம், அவர் நோன்பாளி. இப்படி ஒருவர் அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர் அவர் கொடையாளி. இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எந்த அமலை கூடுதல் ஈடுபாட்டோடு நாம் செய்கிறோமோ அந்த அமலுடையவராக நம்மை ஆக்கி விடுவான். தொழுகையாளி, நோன்பாளி, கொடையாளி என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படி ஆக்கி விடுவான். அவர்களும் அந்த சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிற நேரத்தில் அந்த பெயர் சொல்லிதான் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். நோன்பாளிகள் எல்லாம் இந்த வாசல் வழியே நுழையுங்கள், தொழுகையாளிகள் எல்லாம் இந்த வாசல் வழி நுழையுங்கள், அஹ்லுல் குர்ஆன், குர்ஆன் உடையவர்கள் எல்லாம் இந்த வாசல் வழியே நுழையுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எந்த அமலை தொடர்ந்தும் நிலையாகவும் ஈடுபாட்டோடும் செய்தோமோ அந்த அமலுடையவராகவே அல்லாஹ் ஆக்கி விடுவான். அந்த அமலுடையவர் சுவர்க்கத்தின் எந்த வாசல் வழியே நுழைவாரோ அல்லாஹ் அவ்வாறு அழைத்து அந்த சுவர்க்கத்தின் வாசல் வழியே அவர்களை நுழைவிக்க செய்கிறார். இன்னொரு பலன், மிக அற்புதமான ஒரு பலன், 7 பலன்கள் தொடர்ந்து அமல் செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள். இன்னொரு பலன் என்ன அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து அமல் செஞ்சுக்கிட்டே வர்றோம் அப்படின்னா ஒரு கட்டத்துல அந்த அமல் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அமல் செய்த காலத்தில் எந்த நன்மைகளை வழங்கினானோ அதே நன்மைகளை அல்லாஹ் தொடர்ந்து வழங்குகிறார். இது மிக அற்புதமான ஒரு பலன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்தில் அமல் செய்தாரு, முகீமாக இருக்கிற நேரத்தில் அமல் செய்தாரு. ஒரு நாள் அவர் நோய்வாய்ப்பட்டார், அமல் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. ஒரு நாள் அவர் பயணம் புறப்பட்டார், அமல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. ஏற்பட்டாலும் நபி அவர்கள் சொன்னார்கள், முகீமாக இருந்த நேரத்தில் அவர் செய்த நன்மைக்கான நற்கூலி எப்படி வழங்கப்பட்டதோ, ஆரோக்கியமாக இருந்த நேரத்தில் அவருக்கான நற்கூலி எப்படி வழங்கப்பட்டதோ அதே போன்று அவர் நோய்வாய்ப்பட்டாலும் முதுமை அடைந்தாலும் அவருக்கு வழங்கப்படுகிறது என்பதாக சொன்னார்கள். இது 7வது பலன். நமக்கு தொடர்ந்து அமல் செய்வதனால் கிடைக்கக்கூடிய 7 பலன்களில் 7வது பலன். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்த காலத்துல அவங்க கிட்ட போய் நான் ரொம்ப ஆர்வமா அமல் செய்யறத பத்தி சொன்னேன். டெய்லி நோன்பு வைப்பேன், குர்ஆன் டெய்லி 10 ஜுஸ் ஓதுவேன், 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் சொல்லி ஓதுவேன் என்பதாக சொன்னேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டெய்லி எல்லாம் நோன்பு வைக்க வேணாம், கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு குர்ஆன் ஓது, 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல எனக்கு வலு இருக்கிறது, பலம் இருக்கிறது, எனக்கு நேரம் இருக்கிறது, நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட புடிவாதம் புடிச்சு ஒரு நாளைக்கு 10 ஜுஸ் ஓதுனா தான் 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் இல்லையா, இப்படிதான் ஓதுவேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட புடிவாதமா பர்மிஷன் வாங்கிக்கிட்டு வந்து நான் அமல் செய்ய ஆரம்பிச்சேன். வாலிபத்துல எனக்கு முடிஞ்சிச்சு, இப்ப ரொம்ப வயசாயிடுச்சு.
இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்ல, இப்ப என்னால 10 ஜுஸ் ஓத முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு 3 ஜுஸ் ஓதுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க இல்லையா, 10 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால 3 ஜுஸ் ஓதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் மனசு சொல்லும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது தானே, உனக்கு அனுமதி கொடுத்தது தானே என்ன என்னுடைய மனசு சொல்லும். ஆனால் நான் என்னுடைய மனசுக்கு நான் இப்படி சொல்லிக் கொள்வேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை எந்த நிலையில் விட்டு சென்றார்களோ அதே நிலையில் இருக்க வேண்டும். நபியவர்கள் இருந்த நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 ஜுஸ் ஓதிவிட்டு, நபியவர்கள் இல்லாத இந்த நேரத்திலே நான் 3 ஜுஸ் குறைத்துக் கொள்வதற்கு என்னுடைய மனசு இடம் கொடுக்கல. அதனால மௌத்து வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த போது அவர்கள் தன்னுடைய அமலாக எதை செய்து வந்தார்களோ அந்த அமலில் எதையும் குறைத்துக் கொள்வதற்கு அவர்கள் நாடவில்லை. இவ்வாறுதான் சகாபாக்கள் இருந்தார்கள். ஆக நாம் ரமலானுடைய மாதத்தில் எவ்வாறு ஈடுபாடு காட்டினோமோ அதே போன்று காட்ட முடியாதுதான், அதே போன்று காட்ட முடியாது. நபி அவர்கள் சொன்னது போன்று விட்டு விட வேண்டாம், வேண்டுமானால் குறைத்துக் கொள்ளலாம். சோர்வு ஏற்படுகிற நேரத்தில் தஹஜ்ஜத் 8 ரக்அத் தொழுதோம், 6ஆக ஆக்கிக் கொள்ளலாம், 4ஆக ஆக்கிக் கொள்ளலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஜுஸ் ஓதினோம், அரை ஜுஸாக ஆக்கிக் கொள்ளலாம், முக்கால் ஜுஸாக ஆக்கிக் கொள்ளலாம். அந்த அமலை முற்றாக விட்டு விடுவது என்பது ரமலானுடைய காலத்தில் நாம் செய்த அமலையும் சேர்த்து பால்படுத்தி விடும். ஆக அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அடுத்த ரமலான் வரை தொடர்ந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்து அடுத்த ரமலானையும் நமக்கு பாக்கியமிக்க ரமலானாக நமக்கு ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.